கேட்ட சேனல் ஃப்ரெண்ட்ஸ், இந்தியன் டிபோர்ட் பார்டர் ஃபோர்ஸ்லேருந்து போலீஸ் ஃபோர்ஸ்லேருந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் வந்து போட்டிருக்கோம். குரூப் சிக்கான மேஷன் அண்டு எலக்ட்ரிஷியன், ப்ளம்பர் அந்த மாதிரி வேலைகளுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி பிளேலிஸ்ட்டை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு தெரியும். இந்த வீடியோ இருக்குன்னா வாட்டர் கேரியர் அல்லது குக்கு, அதாவது வந்து கிச்சன் அசிஸ்டன்ட் வந்து சொல்லுவாங்க. கிச்சன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கே தெரியும், குக்குனா நார்மலாக சமைக்கிறது. வாட்டர் கேரியர் அப்படின்னா நீங்கள் வந்து அது வரைக்கும் வந்து அசிஸ்டன்ட். எப்படின்னா ஒரு காய்கறி நறுக்கிறதாக இருக்கட்டும், ஒரு மசாலா வந்து எடுத்து உங்களுக்கு கேர் பண்ணுற மாதிரி. உங்களுக்கே தெரியும், நம்ம நார்மலாக சமைக்கிறாங்க மாஸ்டர்னா எப்படி சொல்லுவாங்க, வாட்டர் கேரியர்னால் இதை ஆட் பண்ணுறது, அந்த மாதிரி தான் வேலை இருக்கும். இதுக்கு நீங்கள் வந்து இம்பார்ட்டன்ஸாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 819 வேகன்சி கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. இது நல்ல ஒரு வேகன்சி தான் சொல்லுவேன். ஆல் ஓவர் தமிழ்நாடு தனியாக வேகன்சி வரலையே அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு ஷார்ட் நோட்டீஸ் தான். அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வந்து அவனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இதற்கான அப்ளிகேஷன் டேட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து செப்டம்பர் 2ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. க்ளோசிங் டேட்டை பொறுத்தளவில் அக்டோபர் 1ஆம் தேதி வந்து க்ளோஸ் ஆகுது. கிட்டத்தட்ட வந்து நெக்ஸ்ட் மந்த் வந்து ஓப்பன் ஆகுது. அப்ளிகேஷன் அஃபீஷியலாகவும் வந்துடும். அடுத்தடுத்து ஐடிபிபியில் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு ஆஃபராக இருக்கும். ஏன்னா வந்து ஐடிபிபி வந்து நல்ல ஒரு ஃபோர்ஸ் தான். நம்ம தமிழ்நாட்டில் வந்து 2 பெட்டாலியன் இருக்குது. ஆல்ரெடி வந்து நான் ஆல்மோஸ்ட்டாக எல்லா வீடியோவில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது வந்து குரூப் சி வேகன்சி தான். கிச்சன் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு தனியாக வந்து போட்டிருக்காங்க. மேல் ஃபீமேல் 2 பேருமே வந்து இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. லெவல் 3 பேட்டர்னிக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து 21,700 to 69,100 வரை சேலரி வந்து கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இன்ஃபர்மேஷன் இருக்கும். உங்களுக்கு மேலும் எதாவது இன்ஃபர்மேஷன் தெரியல, அவங்க அஃபீஷியல் வெப்சைட் recruit.idbp அதில் போய் நீங்கள் செக் பண்ணாலும் தெரியும். இப்போ 2ஆம் தேதினால சம்டைம் வந்து செப்டம்பர் 2ஆம் தேதி வந்து அவங்க அஃபீஷியல் வெப்சைட்லேயும் வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. ஆல்ரெடி வந்து அப்ளிகேஷன் வந்து ஒரு சில இதுக்கு போயிட்டுருக்கு. இன்னும் 2-3 இதில் வந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருந்தால் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஆல்ரெடி சிஎஸ்எஃப்பில் இந்த மாதிரி ஒரு 419 வேகன்சி வந்து போட்டிருந்தாங்க. அது தமிழ்நாடு கேண்டிடேட்ஸ்னு அப்ளை பண்ணியிருந்தாங்க. அவங்களும் வந்து 2 இயர்ஸ் வந்து கிட்டத்தட்ட அந்த ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆக சான்சஸ் இருந்துச்சு. அதனால் கம்ப்ளீட் பண்ணி ஒரு 4-5 பேர் தமிழ்நாட்டிலே வந்து கெயின் பண்ணி உழைக்க போயிருக்காங்க. 819 ஆல் ஓவர் இந்தியா அப்படின்னு வந்து நீங்கள் வந்து யோசிக்க வேணாம். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். நீங்கள் வந்து இது ஒன்றுனா ஃபிசிக்கல் அண்ட் மெடிக்கல் எக்ஸாம் எல்லாம் கிராக் பண்ணிடுங்க, எஸ்எஸ்ஜிடி படிக்கிறீங்க அப்படின்னா இதையும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட்டாக நீங்கள் எஸ்எஸ்ஜிடி ஃபிசிக்கல் பண்ணிக்கிருந்தாலும் பரவாயில்ல, இதையுமே நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்க. நானும் இந்த மாதிரி தான் யோசிக்கிறேன். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த மாதிரி தான் 450 பேர் தான் எல்லாம் இதுக்கு அப்படியே அப்ளை பண்ணுறது அப்படின்னு நானும் யோசிக்கிட்டே இருந்தேன். சம்டைம் வந்து அவர் அப்ளை பண்ணி இப்போ ஒரு ஜாப் இது பண்ணி ட்ரைனிங் முடித்து வந்து ஏர்போர்ட்டில் வந்து இதில் இருக்கார், குக்க மாஸ்டராக வந்து அவர் இருக்காப்புல. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சான்ஸ் கிடைக்கும். 819 வேகன்சி எங்கடா கிடைக்க போகுது அப்படின்னு வந்து நினைக்கக்கூடாது. ஏன்னா இதுக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியா லெவல் காம்படிட்டாக இருந்தாலும் நம்மளோட தமிழ்நாடுக்கு செப்பரேட்டாக வந்து அவங்க வந்து வேகன்சி ஒதுக்கி தான் வச்சுருப்பாங்க. ஆனால் நமக்கு வந்து தெரியாது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் வில்லிங்காக இருந்தால் கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து இது பண்ணுங்க. கிச்சன் சர்வீஸ்னு சொல்லிட்டேன். 819 வேகன்சி. மேலில் பொறுத்தளவில் உங்களுக்கு அன்ரிசர்வ் வந்து 389 வேகன்சி இருக்குது. எஸ்சியில் வந்து ஒரு 40. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய டெலகிராம் சேனல் இருக்குது. நம்மளுடைய சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிச்சுங்க. நம்மளுடைய ஜாப் அப்டேட் வந்து வரும். மேலே எஸ்எஸ்ஜிடி வந்து ஃபிசிக்கல் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணல, இன்னும் வந்து இதாகவே டிலே ஆகிட்டு இருக்குது. மேபி வந்து ஆகஸ்ட் மந்த் எண்டு அல்லது செப்டம்பர் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓபிசியில் வந்து ஒரு 138 வேகன்சி, எக்கனாமிக் 69, ஆல் ஓவராக 697 வேகன்சி இருக்குது. ஃபீமேலில் வந்து 69, 7 எஸ்சிக்கும், எஸ்டிக்கு ஒரு 10 வேகன்சி, ஓபிசிக்கு ஒரு 24, எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனில் வந்து ஒரு 12, ஆக மொத்தம் 122 கொடுத்துருக்காங்க. டோட்டலாக எவ்வளோ வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 819. இவ்வளோ வேகன்சி போட்டிருக்கே ஒரு நல்ல ஒரு ஆஃபர் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து சிஎஸ்எஃப்பில் நான் சொல்லியிருந்தாலும் 419 வேகன்சிலாம் அதில் நம்மளுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காங்கிறப்ப அவர் நமக்கு ஒரு இதாக இருக்கும். ஏன்னா அவர் வந்து இப்போ ஜாப்பும் இதாகிட்டாப்புல. அதனால் நீங்கள் வேகன்சி கம்மியாக இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது. ஒன்ஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ண எல்லா குவாலிஃபிகேஷனுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு டக்குன்னு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து அடுத்தடுத்த ரெக்ரூட்மெண்ட் வந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. பிஎஸ்எஃப்ல வந்து ரெக்ரூட்மெண்ட் போகிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்துக்கிட்டு இருக்குது. நீங்கள் எல்லாத்துக்குமே தயாராக இருங்க. கண்டிப்பாக நம்ம பிஎஸ்எஃப் ட்ரேட்ஸ்மேனுக்கு மட்டுமே ட்ரை பண்ணாமல் மற்ற சிஆர்பிஎஃப் குரூப்பில் என்ன இருக்கட்டும், பிஎஸ்எஃபாக இருக்கட்டும், அசாம் ரைஃபிளாக இருக்கட்டும், என்ன இது போட்டாலும் நீங்கள் வந்து தயாராக இருக்கணும். அதுக்கு அப்போ தான் வந்து பேராமிலிட்ரி ஆர்மி போக முடியாதவங்க பேராமிலிட்ரி வந்து நீங்கள் வந்து சர்வீஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம். இதில் இருந்த வேகன்சிலாம் நீங்கள் வந்து இது பண்ணலாம். recruit.idbp.police.nec. இதான் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட். நம்ம கேண்டிடேட்டை பொறுத்தவரை 100 ரூபி வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். யார் யார் அப்படின்னா எல்லாமே ஓபிசி, அவங்க அன்ரிசர்வ்டு எல்லாம் பீப்புள் கண்டவங்க. யார் யாருக்கு ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஃப்ரீ எக்ஸ்ப்ளனேஷன். ஃபீமேலுக்கு எக்ஸர்வைஸ்மெண்ட் இருக்காங்கள்ல அவங்களுக்கு வந்து ஃபீஸ் தேவையில்லை. எஸ்சிக்கு எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து ஃபீஸ் வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து 18 to 25 குக் அண்ட் கேரியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இருந்தால் ரிலாக்ஸேஷன் வந்து கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலாக்ஸேஷன் வந்து கண்டிப்பான முறையில் வந்து இதுக்கு வந்து கொடுப்பாங்க. ஹைட்டை பொறுத்தளவு இது வந்து 170 தான் வந்து சொல்லுவாங்க. மேபி வந்து பேராமிலிட்டரியாக இருந்தாலும் 170 வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரு சில டிபார்ட்மெண்ட்டில் 165 கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இதில் வந்து எப்படின்னு சரியாக தெரில. ஃபுல் நோட்டிஃபிகேஷன் தான் கண்டிப்பாக நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணுறேன். இல்லைனா டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். அதில் வந்து பிடிஎஃப் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். 18 to 25 அப்படின்னு நினைக்காதீங்க. ஓபிசிக்கு ஒரு 3 years வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. அப்புறம் 28 வயசு வரை அப்ளை பண்ணலாம். நீங்கள் எஸ்சி எஸ்டி இருங்கீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு 5 years அப்புறம் 30 வரை நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் வெயிட் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் வரும். ஏன்னா வந்து இன்னும் நாள் இருக்குல்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுக்கு நீங்கள் என்ன முடிச்சிருந்தா, ஏன்னா வந்து குவாலிஃபிகேஷன் வந்து மஸ்ட்டாக வந்து முக்கியம் இல்லை. நம்ம என்ன தான் இது ஒன்றாலும் தலையை சுற்றி வந்தாலும் குவாலிஃபிகேஷன் வந்து மஸ்ட்டாக வந்து கேட்குறாங்க. 10th நீங்கள் முடிச்சு என்எஸ்கியூப் லெவல் 1 சர்டிஃபிகேட் வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன் ஆர் கிச்சன் ஃபார்ம் நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் கார்பரேஷனில் வந்து இன்ஸ்டியூட்டில் சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கணும். நேஷனல் ஸ்கில் டெவலப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வச்சுருந்தா மட்டும்தான் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஏன்னா வந்து மென்ஷனாக வந்து சொல்லிட்டு அந்த இடத்துல 6ன்னு கொடுத்துருந்தா 10th அல்லது என்எஸ்கியூப்னு நம்ம எடுத்துக்கலாம். மஸ்ட்டாக வந்து ரெண்டுமே வந்து கேட்குறாங்க. இது இருக்க வந்து கம்மியான பர்சன்ஸாக இருப்பீங்க கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டில். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்க வந்து பேராமிலிட்டரியில் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நம்ம ஒரு சில பேர் வந்து இந்த கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கிற சான்சஸ் வந்து கம்மி தான். அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணால் அவங்க வந்து இதனால் பயனடைவாங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா வந்து இந்த பர்டிகுலர் ட்ரேடில் நீங்கள் முடிச்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும். என்எஸ்கியூப் 11 சர்டிஃபிகேட்டை அதை பொறுத்தவரை நீங்கள் முடிச்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் இது பண்ண முடியும். ஃபுட் ப்ரொடக்ஷனில் வந்து நீங்கள் இது பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அல்லது கிச்சன் நேஷனல் டெவலப் 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல 6 கொடுத்துருக்காங்க. என்எஸ்கியூப் லெவல் 1 சர்டிஃபிகேட் இல்லைனா வந்து கிச்சன் நேஷனல் டெவலப்டு கார்பரேஷன் அந்த இதில் வந்து நீங்கள் இது பண்ணியிருக்கணும். பை வந்து நேஷனல் ஸ்கில் டெவலப் கார்பரேஷனில் சர்டிஃபிகேட் வந்து இதை ஓடிட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இது இருக்காங்க. அப்ளிகேஷன் மோட பொறுத்தவரை உங்களுக்கே தெரியும். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், ஆன்லைன் மோடில் தான் உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து இது பண்ணுவாங்க. அது வந்து உங்களுக்கே தெரியும் ஆல்ரெடி. எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் நடத்துவாங்க. டீட்டெயில் நோட்டிஃபிகேஷனில் வந்து கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக வந்துடும். அதை வந்து நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தா பிஇடி ஜென்ஸாக இருந்தால் ஒரு 5 கிலோமீட்டர் ஓட மாதிரி, வாட்டர் கேரியாக இருந்தால் ஒரு சில சமயம் வந்து 1.6 கிலோமீட்டர் நீங்கள் வந்து ஒரு 7.5 நிமிஷம் 6.5 நிமிஷம் வந்து ஓடுற மாதிரி இருக்கும். ஃபீமேலாக இருந்தால் 800 மீட்டர் ரேஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி, ஏன்னா குக்கு தானே, அதனால் கம்மியான இது தான் வந்து கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்தளவில் ஜென்ரலாக வந்து 170 வந்து மேலுக்கு வேணும், 157 வந்து ஃபீமேலுக்கு வந்து கேட்பாங்க. ஜெஸ்ட்டை பொறுத்தவரை மேலுக்கு வந்து 80 இருக்கணும், 80 to 85, 80 அன்ஆக் ஸ்பேனில் 85 இருக்கணும். இவ்வளோ தான் பிஎஸ்டிஎம். பிஇடியை பொறுத்தவரை அவ்வளோதான் ஃபிசிக்கல். அதுக்கப்புறம் வந்து நார்மலாக ஒரு சில நேரம் லாங் ஜம்ப், ஹைட் ஜம்ப் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது வந்து டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்தால் உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக நான் வந்து இன்னொரு வீடியோ கண்டிப்பாக வந்து போடுறேன். அதை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும். எக்ஸாம் முடிச்சோடனே ஃபர்தராக வந்து உங்களுக்கு வந்து டீட்டெயில் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதிலே வந்து டிவி ஒரிஜினல் டாக்குமெண்டேஷனும் சப்போஸ் நீங்கள் ரீமெடிக்கல் அட்டன் பண்ணுறா இருந்தால் அந்த இதிலே வந்து ரீமெடிக்கல் வந்து கண்டக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன், லாஸ்ட் டேட்டை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து அக்டோபர் மாதம் இருக்குது. இன்னும் வந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகலை. யோசிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். பேராமிலிட்டரியில் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து வில்லிங்காக இருப்பாங்க. அதனால தான் நான் வந்து சொல்கிறேன், செப்டம்பர் 2ஆம் தேதி தான் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அவங்க அஃபீஷியல் வெப்சைட், இது வந்து ஒரு ஷார்ட் நோட்டீஸ் தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கண்டிப்பான முறையில் இது வந்து ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே அப்டேட் பண்ணுறேன். அடுத்து ஐடி பீப்பிள் 2-3 ரெக்கமெண்ட் வந்து போட்டிருக்காங்க. அடுத்த பற்றி நம்மளோட சேனலை வந்து அப்டேட்டும் பண்ண ரெடியாக இருக்கேன். நீங்கள் வந்து ஃபயராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஆர்மட் ஃபோர்ஸில் கண்டிப்பாக ஒரு வேகன்சி வந்து இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பேசிக் பே பொறுத்தவரை உங்களுக்கு இவ்வளோ தான், 21-20னா அலவன்ஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு ட்ரைனிங் பீரியட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 பேர் வந்து கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் ரிஸ்க் அலவன்ஸ் அதெல்லாம் சேர்த்து, ஏன்னா ரிஸ்க் அலவன்ஸ் அப்படின்னா யூனிட் வந்து பார்டரை ஒட்டி போகும்போது உங்களுக்கு வந்து அலவன்ஸ் வந்து கூடும். அப்புறம் இயர்லி இன்க்ரிமெண்ட் வந்து 6 மாதத்தோட 1,500 இல்லை 2,000 அந்த மாதிரி வந்து சில பல நிறைய இது இருக்குது. அதனால தான் வந்து சொல்கிறேன், இதில் ஆஃபரை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. பிஎஸ்எஃப் தான், பிஎஸ்எஃப் அதே வந்து நம்பியிருக்க வேணாம். இதுவும் வந்து எல்லாமே வந்து ஒரு பார்டர் போலீஸ் தான், அது உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு பார்டரையும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணி, இது வந்து சைனா பார்டர் தான் மேக்ஸிமம் வந்து இது பண்ணுவாங்க. அந்த சைடு தான் இந்த இது இருப்பாங்க. நேபாள் பூடான் ஜங்ஷன், சைனா பார்டர் தான் நீங்கள் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த இதில் ஏரியாவில் இருக்கும்போது உங்களுக்கு வந்து சேலரி வந்து அதிகமாக இருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கும்போது கம்மியாக இருக்க சான்ஸ், ஏன்னா ரிஸ்க்லெஸ் ஏரியாவில், அதனால் அப்படி சொல்கிறேன். அந்த மாதிரி அலவன்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இருக்கும். ரெண்ட்டு எல்லாமே இருக்கிற எக்ஸாம்னி அலவன்ஸு
மெடிக்கல் அலவன்ஸ் எல்லாமே இருக்குன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவர்மெண்ட் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் எல்லாமே இருக்கனால இது ஒரு நல்ல ஒரு ஆஃபர்னு தான் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நான் மஸ்ட்டாக